ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னால் இன்றைக்கி சாண்ட்விச் வைக்க போகிறோம். அதுவும் வீட் சாண்ட்விச். ஓகே நண்பா, சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ சிக்கன் சாண்ட்விச் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ லிட்டியூஸ்லாம் இதில் போடல. ஸோ அந்த இலைலாம் போடுவாங்களா, அந்த லிட்டியூஸ் அந்த இலைலாம் போடல. ஸோ நான் இதில் வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம் தான் முடிச்சு பண்ண போகிறேன். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூ பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 500 ரீச் ஆகிட்டு இன்னொரு 500 ரீச் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி போடுங்க. ஸோ ஓகே நண்பா. ஸோ இதில் சீஸ்லாம் போடல, எனக்கு சீஸ் கொஞ்சம் ஒத்துக்காது. ஸோ வெறும் ஆனியனு இந்த மாதிரி டொமேட்டோ இது மாதிரிலாம் போட்டு செய்கிறேன். ஓகே நண்பா. ஸோ டொமேட்டோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பண்ண போகிறேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு. ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? ஸோ நண்பா இது கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். சிக்கனோடது சூப்பராகும். எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ இங்கே வெங்காயம் வச்சுருக்குறோம். சூப்பராக ஸோ அப்படியே பொரிச்சிக்கலாம். இது கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். ஸோ ஆனியனும் லைட்டாக பொரிச்சிக்கலாம். ஸோ முட்டையை பொரிச்சிக்கலாம். கொடுத்துக்கலாம். அப்படியே போட்டு சரி எடுத்துக்கலாம். ஸோ முட்டையும் ஆனியன் வந்து வச்சுக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆயில போட்டு செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். பிறகு பிறகு வச்சு ஆனியன் அப்படியே வச்சுக்கோங்க. சும்மா ஒரு சைடு இருந்தாலும் போதும், இதுக்கு தேவையில்லை. அவ்வளோதான். ஸோ ஆனியன் வச்சுக்கலாம். ஸோ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருச்சு. நல்லா சூட் பண்ணி நம்ம திருப்பி விட்டுருங்க. ஸோ இப்போ லைனாக போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இதை போட்டு வச்சுக்கணும். ஸோ ஆம்லேட் சும்மா போடல, ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன். இதில் பாதி இது ஒன்று வச்சுக்கலாம். ஃபுல்லாக இது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இது அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ முட்டையை வச்சுக்கலாம். இந்த மாதிரி சரி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மேலே வச்சாச்சு. இங்கே வச்சுக்கலாம். ஒரு முட்டை சூப்பராக வச்சுக்கலாம். அப்படியே ரெடி.
சமையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து லெட்யூஸ் அந்த இலெல்லாம் போடலாம். வெறும் வெங்காயம், ஆம்லெட்டு இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆம்லெட் கூட இல்லை, ஃபுல் ஆயில். ஸோ சிக்கன் இது வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன். எப்படி எவ்வளோ பெருசாக சாப்பிடுவேன். ஓகே நண்பா, நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. கேல்ஸ்